மோகனுக்கு வந்து சில சென்டிமெண்ட்ஸ்லாம் உண்டு. அதாவது முதல் நாள் நாடகத்துக்கு ஒரு நீல கலர் சொக்கா போட்டு வரான்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ராமா ஹிட் ஆயிடுச்சுன்னா, 100 ஷோக்கும் அந்த நீல சொக்கா தான் போட்டு வருவான். அத மாத்தவே மாட்டான். நீங்க எவ்வளோ எக்ஸ்பென்சிவா ஷர்ட் வாங்கி குடுத்தா கூட போட்டுக்க மாட்டான். அந்த நீலம் தான் போட்டுன்னு வரேன் அப்படின்ருவான். சாக்லேட் கிருஷ்ணால அந்த பார்ட்டி ரோல் பண்ணுவான் ஒருத்தன். ஒரு திருட்டு பார்ட்டி ரோல். அவன் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஒரு முதல் சீனுக்கு ஒரு சாரி கட்டின்னு வந்தான். ஒரு கட்டம் போட்ட ஒரு சாரி. ட்ராமா சூப்பர் ஹிட் ஆயிடுத்து. 1200 ஷோவும் அவன் அந்த ஃபர்ஸ்ட் சீனுக்கு அந்த அந்த கட்டம் போட்ட கட்டம் புடவை போட்ட தான். புடவை தான். அப்பா! இப்போ மோகன் இல்ல. இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயம். மோகன் எங்கேயாவது திட்ட போறானேன்ட்டு. அதுதான் கட்டின்னு வருவான். சுந்தரராஜன் பேர் எங்க ட்ரூப்ல. இன்னைக்கும் அந்த கட்டம் போட்ட புடவை தான் அவன் கட்டின்னு வரான். அந்த பார்ட்டியா வரும்போது. அந்த மாதிரி சில சென்டிமெண்ட்ஸ்லாம் உண்டு. பட் என்ன அவனை பொறுத்த வரைக்கும் நான் கூட நிறைய வாட்டி கேட்பேன். சென்டிமெண்ட்ஸில் உனக்கு என்ன வந்துருது? இதனால தான் உன்னோட ரைட்டிங்கா? உன்னோட ரைட்டிங் மேலே உன் நம்பிக்கைக்கு இல்லையா அப்படிமா? நிறைய நம்பிக்கை இருக்குது. அதை மீறி இதுலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிமா. அவனோட பை ஒன்று வச்சுருப்பான். வெத்தலை சீவல் பை. அவன் இறந்து போனப்புறம் அந்த பையை எடுத்து பார்த்தா எத்தனை க்ரீட்டிங் கார்டு, எவ்வளோ பேர் அனுப்பிச்ச பர்த்டே க்ரீட்டிங் கார்ட்ஸு, வெட்டிங் க்ரீட்டிங் கார்ட்ஸு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் அங்கே அர்ச்சனை பண்ணிவிட்டு மோனுக்கு ஒரு கிளி பரிசாக கொடுத்தாங்க. சாக்லேட் கிருஷ்ணாவில் நடித்த போது அந்த கிளி உள்ளே வச்சுருக்கான் சார். 2008லேருந்து அந்த கிளி உள்ளே இருக்குது. கேட்டால் அதெல்லாம் எவ்வளோ மதித்து நம்மளை கொடுக்குறது. இந்த க்ரீட்டிங் கார்டெலாம் கொடுக்குறாங்க. அதை போய் நம்ம தூக்கி போட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருவோம். அந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸு.